Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இந்த 3 year LLB கானஸ்க்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் பிளஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி வந்து லைவா நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நீங்க வந்து லாக்கு வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லா ரிலேட்டடா வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த குரூப்ல கிடைக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க, மறக்காம செக் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு அதாவது ரொம்ப பல நாளோடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைவேறுதான் சொல்ல முடியும். ஏன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப திணறி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படா வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும், ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஹானஸ்ட் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் இன் லா அப்படிங்கிற அந்த கோர்சஸ் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் போல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீங்க அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. சரிங்களா, அதான் நைட்டு 10 மணி ஆகுது. ஆக்சுவலி இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். உங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணாம என்ன பண்ணிக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்மே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதை எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணீங்களோ அதே வெப்சைட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் தான் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓபன் ஆகும். இந்த விண்டோல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் 3 year LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்க மொபைல் போன் மூலியமா பாத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த பப்ளிகேஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 26 செப்டம்பர் 2021 இந்த டேட் படி இந்த டேட் பிரகாரம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து 89% வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது. இது வந்து எல்லா வருஷமும் இப்படிதான் இருக்கும். ஓசி கேட்டகரி அதாவது வந்து ஓசி கேட்டகரிங்கிறது வந்து இதுதான். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பிசி கேட்டகரிக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெரிட்ல வந்து 86% வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 85 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே இது பிசி கேட்டகரினா யாருன்னா பிளாக்வர்ட் கிளாஸ் அவங்க தான். சரிங்களா, பிசிலேயே வந்து முஸ்லீம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 86.100% வந்து மெரிட்ல லிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 85.182% வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 85.640%, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 84.120% வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரி வந்து 83%, அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லயுமே வந்து 83.200% வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிலே வந்து பாத்தீங்கன்னா அருந்தவீர் சொல்லிட்டு தனியா வந்து ஒரு கேஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கு அவங்களுக்காக வந்து 82.792% வந்து மெரிட் பேஸ் தனியா வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 80.627 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்னா என்ன சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸா இருக்கும். மெரிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணி டோட்டலா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி வந்து வரக்கூடியதான் வந்து மெரிட் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்ட்னா இது வரைக்கும் இத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிங்களா, அதனால எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல இப்பவே நீங்க வந்து வேற இதுக்கு போவாங்க, கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 82.180% வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 577% வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இப்ப வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இதை கண்டிப்பா கவனமா வந்து பாத்துக்கோங்க. இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன் கண்டிப்பா உங்களுடைய டிகிரி நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கும் பட்சத்துல தான் 3 year LLB அப்ளை பண்ணுவீங்க. நீங்க வந்து டிகிரி வந்து பிஏ படிச்சுக்கலாம், பிஎஸ்சி பண்ணிருக்கலாம், இன்ஜினியரிங் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன ஒரு டிகிரியை பண்ணிருந்தீங்கனாலும் டிகிரிக்கான சர்டிபிகேட் பிளஸ் பிசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரிஜினல் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரிஜினல் சர்டிபிகேட் இப்பவே ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு டைம் வந்து 26 இன்னைக்கு முடிஞ்சு. இன்னைக்கு இந்த நைட் வந்து யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா தப்பா பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா, 27, 28, 29 3 நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட், 10th 12th, உங்களுடைய ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல், உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட், உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட், உங்களுடைய கன்சல்ட் மார்க் ஷீட், உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்
இது எல்லாத்தையும் நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்டையே ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதே வெப்சைட்ல தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 29 செப்டம்பர் 2023 நீங்க வந்து பண்ணிக்கணும். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கறத நீங்க இந்த ஆன்லைன்லயே வந்து அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதை பத்தி நான் வீடியோ வந்து கண்டிப்பா நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி நான் லாகின் பண்ணி கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். தப்பு தவிர யாருமே வந்து அப்ளை பண்ணிடாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டைம் இருக்கு, 3 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் 30ஆம் தேதி வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. பட் வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து ஜாயின் பண்ற மாதிரி. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்றது, என்னோட பேர் வந்து ரேங்க்ல வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றது அப்படின்னா அதே வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் ஃபார் 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் சோல் 2023-24 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க சீரியல் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல அவங்க அப்ளிகேட்டோடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அவங்க எலிஜிபிலிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 97.1% தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கப்புறம் வந்து 96, 96, 95 அப்படின்னு சொல்லிட்டு போகும். இது 97% வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா வந்து இந்த ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா 10,000 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா இந்த பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதே மாதிரி உங்க பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட பேஜஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 103 பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு மெம்பர் வந்து இதுல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 3163 மெம்பர்ஸ் இதுல வந்து லிஸ்ட்ல வந்து ஆயிருக்கு. இப்போ என்னோட பேர் எப்படி எவ்வளவு நான் செக் பண்றது அப்படின்னா மேல வந்து மேபி இந்த வீடியோ வந்து மொபைல்ல பார்த்துட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபைண்ட் பிடிஎஃப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லை. சரிங்களா? HILL உங்களுடைய நம்பர் எதுவோ அதை கரெக்டா இந்த இடத்துல கொடுப்பாங்க. சரிங்களா? 0 எக்ஸாம்பிள் சொல்ற நம்பர். சரிங்களா? போட்ட உடனே உங்க நம்பர் வந்து இருக்கா இல்லையாங்கிறத இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சோம். சரிங்களா? கண்டுபிடிச்ச உடனே வந்துடும் நீங்க உங்களுடைய ரேங்கிங்ல வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத இந்த தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்றது. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து LLB எல்லாருமே அப்ளை பண்ணிப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நார்மலா இந்த டிகிரி LLB கோர்ஸ் வந்து இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட் கட் ஆஃப் எதுவுமே இன்னும் ஷேர் பண்ணாம இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ வந்து ஹானர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா செகண்ட் வீக்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ செகண்ட் வீக் ஆயிரும். ஏன்னா வந்து இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 29/9/2023 நீங்க வந்து கன்சல்ட் மார்க்ஷீட் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப 29ஆம் தேதி வந்து அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த 3 இயர் நார்மல் டிகிரி அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு கரெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் சரியாகி அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணி இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணா இப்படியே வந்து 1 வீக் 2 வீக்ஸ் ஆயிரும். அக்டோபர் மந்த் செகண்ட் வீக்ல நீங்க வந்து முடிவு பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேற ஃபர்தரா லார் லிஸ்ட் ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோல ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவோம். தேங்க்யூ.